ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கொஞ்சம் நல்லா சிரிக்கலாம், நல்ல கடி ஜோக்ஸ் கேட்கலாம். 10 யானையில் 9 யானை பேருந்தில் ஏறிவிட்டனர். ஒரு யானை மட்டும் அந்த பேருந்தில் ஏற முடியல. ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அது ஏன்னா ஆண் யானை, வந்ததோ லேடிஸ் பஸ்ஸு. கல்யாண வீட்டில் ஒரு ஆளை மட்டும் இழுத்து சாம்பாரில் போட்டாங்களாம். ஏன் சொல்லுங்கள். ஏன்னா அவர் தான் அந்த ஊர்லேயே பெரிய பருப்பான். அண்ணனுக்கும் தம்பிக்கும் என்ன வித்தியாசம்? வயசு தாங்க வித்தியாசம். மரமே இல்லாத காடு, அது என்ன காடாக இருக்கும்? சிம் காடு. இங்கிலீஷில் அம்மாவை மம்முன்னு சொன்னோம். பெரியம்மா சின்னம்மாவை எப்படி சொல்லுவாங்க? பெரியம்மாவை மேக்சிமம், சின்னம்மாவை மினிமம். எறும்பு பெருசா யானை பெருசா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது மேடம், பிறந்த தேதி வேணும். டாக்டர், என்ன நாய் கடித்து விட்டது. எந்த இடத்துல? பெருமாள் கோவில் சந்தில். வீட்டு சாவி தொலைஞ்சு போனால் யார்கிட்ட கேட்கணும்? கீதா கிட்ட தான் கேட்கணும். ஏண்டா, நாய் படம் வரைந்து விட்டு வாய் மட்டும் வரையாமல் வச்சுருக்கேன். அது வாயில்லா பிராணி சார். பண்ணில் தண்ணீர் போனால் என்னவாகும்? பன்னீர் ஆகும். ஒரு பாம்பு ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்துச்சான். ஏன்னா அது எடுத்த படம் ஃப்ளாப் ஆகிடுச்சான். எந்த வாட்ச் கரெக்டாக டைம் காட்டும்? எந்த வாட்சும் காட்டாது. நாம் தான் போய் பார்க்கணும். கும்பகர்ணன் மாத கணக்கில் தூங்கினான். அது என்ன காலம்? கொசுவே இல்லாத காலம். எல்லா லெட்டரும் வர மாதிரி ஒரு வேர்டு சொல்லுங்கள். போஸ்ட் பாக்ஸ். ரொம்ப காஸ்ட்லியான கிழமை எது? வெள்ளிக்கிழமை. ஒரு டாக்டர் பேஷண்ட் கிட்ட உங்கள் கிட்னி ஃபெயில் ஆகிடுச்சுன்னு சொன்னாராம். அதுக்கு அந்த பேஷண்ட் என்ன சொல்லியிருப்பார்? நான் என் கிட்னியை படிக்க வைக்கவே இல்லையே, அப்புறம் எப்படி டாக்டர் அது ஃபெயில் ஆகும்? கண்ணு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னால் சூரியனை வணங்க சொல்கிறீங்களே, ஏன் டாக்டர்? கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ண முடியாதுல்ல, அதுக்கு தான். டானிக் சாப்பிடும்போது ரூம் கதவை மூடிக்கிட்டு ஏன் சாப்பிட்ற? டாக்டர் தான் அரை மூடி சாப்பிட சொன்னார். ராமன் கடன் வாங்கினான். இது என்ன காலம் சொல்லு? அது ராமனோட கஷ்ட காலம். நீ ஏன் பரட்டை தலையோடு இருக்க? எண்ணெய் சேர்க்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. உனக்கு காற்றடிக்கும் போது கூட வேர்க்குமா? எப்படி? நான் சைக்கிளுக்கு காற்றடிக்கும் பொழுதே வேர்த்திடுச்சு. எதுக்காக ஸ்கூலில் பக்கத்தில் வச்சுக்கிட்டு சாப்பிட்ற? டாக்டர் அவரை அளவோடு சொல்லி இருக்கிறார். அளவோடு சாப்பிட சொல்லி இருக்கிறாராம். ஏண்டா மெதுவாக லெட்டர் எழுதுகிறேன், எங்கள் அம்மாவுக்கு வேகமாக படிக்க வராது, அதான். அந்த பையனை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? சாணம் பிடிக்கிற கடைக்கு. அவன் புத்தி ரொம்ப மழுங்கி போச்சான். பாய் தலையணை வியாபாரம் ஆரம்பிச்சிங்களே, எப்படி இருக்குது? சுத்தமாக படுத்துருச்சு. டாக்டரிடம் நான் டெய்லர் வேலை பார்க்குறதா சொல்லி இருக்கக்கூடாது. ஏன், என்னாச்சு? என்னோடய பையனுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சதும் நீங்களே தையல் போட்டுக்கங்கன்னு சொல்லிட்டாரு. 50 ரூபா கடன் கிடைக்குமா? சுத்தமாக பணம் இல்லைங்க. அழுக்காக இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஏண்டா மணி, பரீட்சையில் எல்லா பாடத்துலேயும் கம்மியாக மார்க் எடுத்திருக்க. நீ தானே அப்பா எல்லாத்தையும் சிக்கனத்தை கடைப்பிடின்னு சொன்ன, அதான். என்னப்பா, எக்ஸாமுக்கு ப்ளம்பரோடு வந்திருக்க? கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுதுன்னு சொன்னாங்க சார், அதான். என்னடா, வாயிலையும் கால்லையும் காயம்? வாய்க்காலில் விழுந்துட்டேன். அந்த மிளகாய் வியாபாரி மட்டும் ஏன் மழையில் நனையல?